So, hi ma, good morning. Next Saturday flight la ஏறதுக்கு நம்ம கிளம்பிடுவோம். எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? காலையில தான் கிளம்புறோம். ஸோ அம்மா வந்துட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உனக்கு இப்போ முடியுதா? முடியல, ஆனால் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்ட்டு. கரெக்ட்? மாத்திரை சாப்பிட்டேன்ல. ஸோ இங்கே வந்து சூப்பராக சன்னா மசாலாவுக்கு வந்து மசாலா இங்கே சன்னா வேக வச்சுருக்காங்க. இவங்க ஸ்டைல் ஆஃப் சன்னா மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன போட்டிருக்கம்மா இதில்? ஐயர் கடை சன்னா மசாலாவாம்மா. என்னென்ன போட்டிருக்கேன்? இதில் வந்து வெங்காயத்தை தாளித்து கொட்டிட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கூடவே அரைக்கும் போது உனக்கு அம்ச்சூர் பவுடர், ஜீரா பவுடர், அப்புறம் பிளாக் சால்ட் போட்டு அரைச்சி இதில் கொட்டிட்டேன். ஓகே. இங்கே என்ன இது வந்து சன்னாவை மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பாதி ஸ்மாஷ் பண்ண மாதிரி. அப்போதான் கிரேவி திக்காக ஏட்டியா மசாலாவுக்கு அது ஒட்டாது. இது தனியாக சுண்டல் மாதிரி இருக்கும், அது தனியாக தண்ணி மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஏஞ்சி வந்தோடனே வாசனை கூப்புன்னு தூக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் போட்டுருவேன். தூக்கி அந்த சன்னாவை தூக்கி அதில் போட்டுருவேன். கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சோண்டு எல்லாமே பிழிஞ்சிருவேன். அது மேலே இருக்காங்க. அப்போதான் நம்ம பேசுறது கேட்கும். ஓகே. இப்படி தாங்க எங்களுடைய சூப்பரான இந்த வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சுட பிரேக்ஃபாஸ்ட் பூரி வித் சன்னா மசாலா. நார்மலாக அம்மா இல்லை அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்போமா. அப்புறம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டோம். ப்ரெட்டு இல்லைன்னா சீரியல் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோமா. ஸோ நம்ம வந்து நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு காலங்காத்தால இறங்கி வந்த உடனே சுட அப்படின்னு பார்க்கும்போதே வந்து பயங்கர ஆசையாகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து அம்மா சைடில் வந்து நமக்காக வந்து பூரி, அதுவும் வந்து சூப்பராக வந்து யம்மியாக செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். ஆனால் தான் ஒரு வாட்டி அந்த சவுண்டு வருதா, தண்ணி சவுண்டு. ஓகே. எத்தனை மணிக்கு எழுந்துச்சா? 6 மணிக்கு தான் சனிக்கிழமை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 பூரியா உப்பவே இல்லைம்மா. அது கரண்டியில் தண்ணி இருந்துச்சு. ஆமாம், அதனால அம்மா சொல்லி டப்புன்னு வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா உப்பு ஆரம்பிச்சு இனிமே விடும். ஸோ இன்னைக்கு என்ன பிளானு? என்னம்மா பிளானு? நல்லா சூப்பராக எம்மி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெட்டியெல்லாம் அடிக்கணும். ஓகே. அது வெயிட் பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் உணவு இல்லைலாம் வரியா எல்லாரும்? சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம். இது ஒரு படம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நேற்று பார்த்த படம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி சமுத்திரக்கனி படம் இல்லைம்மா? நைட்டு பார்த்துட்டு தூங்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு. பரவாயில்ல, நல்லா போச்சு. அதுவும் வந்துட்டு கருத்துள்ள படம், ட்விஸ்டாகவும் இருந்துச்சு. நாளைக்கு என்னடா மாட்டுவானா அப்படி தான் இருந்தது. நான் நினச்சேன், யூஸ்வலி வந்து நாங்கள் பெரிய சமுத்திரக்கனி ஃபேன்லாம் இல்லை. சம்டைம்ஸ் அவர் ஓவர் நல்லவராக காமிக்கிற மாதிரி மொக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கரெக்டாக இருந்தது. ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்றது கரெக்டாக சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா. நாட் பார்ன் வித் நேர்மன். நீ என்னம்மா ட்விஸ்ட் எல்லாம் சொல்ற? ஓ சரி. என்ன படம் பேரு? சரி, நான் நேத்தே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோல. சரி, தட்ஸ் ஓகே. அதுல இல்ல, நேத்தே காமிச்சிட்டு இருப்பேன் வீடியோல. படம் பேர் என்னமோ இருந்தது. என்னது? திருமாணிக்கம். எஸ், திருமாணிக்கம்.
மாணிக்கம் தான் பேர், அதனால திருமாணிக்கம் மரியாதையோட. என்னடா ஒரே பெரிய சத்தமாக இருக்குது. ரெண்டு பேர்கிட்டயுமே சூப்பராக இருந்தது. ஆமாம்மா, 2 பேர்கிட்டயுமே நான் சொன்னேன், அம்மாம்மா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கிளம்பிடுவாங்கடா. இந்த வீக்கெண்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா, நான் வேணா இன்னைக்கு கேம் விளையாட்டு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமா? நான் சொன்னேன் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு கேம் விளையாடுங்கண்ணா. இதில் என்ன இருக்கு? என்னம்மா? ஆனால் அனியும் ஃபீல் பண்ணானுங்கம்மா, 2 பேருமே ஒரு மாதிரி தான் இருக்கானுங்க. பாப்போம், இப்போ இன்னும் அது தெரியாதுல்ல. நீ திரும்பி எப்போ வருவ? எப்போ வருவ கேட்டுட்டே இருந்தானா? கிருஷ்ண வந்து நீ போய்தான் ஆகணுமா, போய்தான் ஆகணுமா அப்படின்ட்டு. அப்பா அடிச்சிட்டு பம்ல அடிச்சிட்டாரா? ஏன் மேம் குழந்தைய பம்ல அடிச்சா? சரி, உங்க துணியெல்லாம் இருக்கு, துவைக்கிறதுக்கு மேல எடுத்துட்டு போனீங்களா? எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போயிட்டு போங்க 2 பேரும் போங்க. பிச்சிருவேன், நாறு போயிடு, ஓடி போயிடு, நாத்து அடிக்குதுடா. காரணம். ஸோ பெருசாலாம் எங்களுடைய வாஷிங் மிஷின் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணல. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணணுங்க. எங்கே டைமே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு வாஷர் இது இருக்குது, இங்கே வந்து ட்ரையர் இருக்குது, இங்கே வந்து எங்கள் அழுக்கு துணி மூட்டை இருக்குது. அவ்வளோதான். ஏற்கனவே இது போட்டாச்சு. 11 o'clock ஆன் பண்ணுவோம். 11 o'clock மேலே ஆன் பண்ணாக்கா கரண்ட் வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, சாட்டர்டே சண்டே இருக்கான்னு தெரியல. யூஸ்வலாக வீக் டேஸில் வந்து கரண்ட் வந்துட்டு என்சியில் 11 o'clock மேலே ஆன் பண்ணாக்கா 11 to 4 வந்துட்டு ப்ரைஸ் வந்து கம்மி விலை. நாங்கள் ஆனால் வீட்டில் இருக்காததுனால எங்களால் அது பண்ண முடியல. ஸோ மேபி இன்னைக்கு ஐ திங்க் சாட்டர்டே சண்டே இருக்கான்னு நான் கேட்டு வரேன். இன்றைக்கும் வந்து ஹாஃப் ரேட், அதனால் வந்து நம்ம 11 o'clock வந்துட்டு இது ஆன் பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்களா எங்களுடைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நாங்கள் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் ஓகே. இது பார்த்து நான் அதை பிரித்து தெரிஞ்சால் சதீஷ் டென்ஷன் ஆகிடுவார். சரி ஓகே, நம்ம இதை அப்படியே விட்டுருவோம். ஏதோ கட்டு போட்ட மாதிரி இருக்குது வாஷருக்கு. ஸோ அதனால தான் நினைத்தேன். பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு வாரம் விட்டாலும் ஆக்சுவலி டஸ்ட் வந்துருதுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கா. ஸோ அதுதான் இந்த இதில் வந்து பிரச்சனை. நம்ம வந்து கொஞ்சம் விட்டாலுமே டஸ்ட்டு வருது, பயங்கர டஸ்ட் வருது. ஸோ அதான் எடுத்தாச்சு. இப்போ வந்து 11 o'clock மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது ஆன் பண்ணி விட்டுருவோம் வாஷர். இப்போதைக்கு நம்ம வாஷர் ஆன் பண்ணல. அதுதான் தொடச்சிட்டோம். பார்த்தீங்களா எப்படி பலான்னு இருக்கு. சரி வாங்க நம்ம போயிட்டு, அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக எம்மியாக பண்ணியிருக்காங்க, நம்ம போய் அதை மட்டும் சாப்பிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய எம்மி பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் செமையாக இருக்கலாம், அப்படியே ஆவி பறக்க சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு. ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு ஒரு வாட்டி விவோலேருந்து ஒரு ஐட்டம் வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. அந்த கிளிப்பை இப்போ நீங்கள் பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவோலேருந்து சூப்பராக ஸ்டூல் அமைச்சிருக்காங்க, ஏணி அமைச்சிருக்காங்க, லேடர் அமைச்சிருக்காங்க. எப்பவுமே இவங்களது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் இதுவாக பவர்ஃபுல் டூல்ஸுக்கெலாம் வந்து இவங்க தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரி ஓகே, வாரண்டி சர்டிஃபிகேட் வேறு இருக்காமா. சரி ஓகே, இதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்தாச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சதீஷை கூப்பிட்றலாம். ஸோ சதீஷ் இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்ருக்காரு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. இது 7 வே பண்ணலாமாம்மா. ஒன்று ஃபுல் பார்த்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டூலாக வேணால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஃப்ளாட் ஆக்கிடலாம். அதுக்கு தான் வந்து ட்ரேலாம் வேறு கொடுத்துருக்காங்க, பயங்கர இதுவாக இருக்குது. இன்னொன்று வெயிட் எப்படி மேம்ஸ் இருக்குது? ஓகே யா, என்னால் ஓரளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுது. கைஸாலே கொஞ்சம் ஈஸியாகவே லிஃப்ட் பண்ண முடியும் இல்லை மேம்ஸ்? யா ரொம்ப நல்லா இருக்கு. லைக் சேஃப்டி இதுவாக இருக்குல்ல. ஃபுல் ஃப்ளாட் ஆக்கிக்கலாம், லைக் மேலே இருந்து கீழே வரைக்கும். ஆமாம், ஃபுல் ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். பார்த்து ப்ளஸ் இது எல் ஷேப் மாதிரி ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஷேப்பும், அந்த ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். என்னப்பா ஒரு மாதிரி நிக்க வச்சிருக்கிறீங்க? இல்ல ஃபுல்லா தூக்க வேண்டாம் நமக்கு. எனக்கு அந்த இது மாதிரியே வச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஸ்டைலே வச்சிருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த இதுதான். இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி வருமா, அந்த மாதிரி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ட்ரேஸ் எல்லாம் இங்க இருக்கு, நான் காமிக்கிறேன். அதை வேணா நீங்க அந்த ஷேப் ஹெல்ப் வேணுமா? சூப்பர்.
ஸோ இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி பா ஷேப் வருதா. ஸோ நம்ம வந்துட்டு எதுனா மேலே நிற்கணும், ஆனால் வந்து நமக்கு வந்து சரியாக ஸ்டூல் இல்லை அப்படின்னா இது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக உட்காந்துட்டே பெயிண்ட் அடிக்கலாம் மேலே சீலிங்கில். மாம்ஸ் இல்லை பாருங்க, அதுக்கு தான் இது சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரேஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த ட்ரே வந்துட்டு வச்சிட்டோன்னா அது மேலே நம்ம ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஜம்முன்னு உட்காந்துட்டு ஸ்கூப் பண்ணி ஆமாம் சதீஷ் நான் தான் சொன்னேன், இது வந்துட்டு இது இல்லை ரொம்ப ஹைட்டாக இல்லைல்ல. ஸோ அதுக்கு தான் சதீஷ் சொன்னார் குனிஞ்சு எடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு இதிலவே கூட டப்பாலாம் வச்சுக்கலாமா, வச்சுட்டு அப்படியே கூட பெயிண்ட் அடிக்கலாம். ஆமாம் ஒரு ஸ்டூல் மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்களேன், சூப்பராக. இல்லைனா ஏறி கூட உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கிட்டு நமக்கு எட்டுற வரைக்கும் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ரோலர் ப்ரெஷ்ஷு, அதை வச்சுலாம் கூட அடிக்கலாம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். எப்போவுமே வேவோர்காரங்களுடைய இது ப்ராடக்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போவுமே. ஃபுல் இதுக்கு போயிடலாம். இது இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துட்டு வி ஷேப்பாக இன்வெர்டட் வி போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னா நல்ல ஹைட்டு வரும், மேலே வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டெப் லேடர் மாதிரி வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட் லேடரு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கேப் ஃபோல்டு, இது பேர் ஸ்கேப் ஃபோல்டு தான், நான் பாப்பான்னு சொல்லியிருக்கேன்ல ஸ்கேப் ஃபோல்டு. ஸோ சூப்பர். அது தவிர நிறைய இதமாக போட்டிருந்தாங்க ஆன்லைனில் எல்லாத்தினுடைய இது வந்துட்டு லிங்க், இது ஃபுல்லுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ தட் ஏன்னா இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் வாங்குங்க. சரி ஓகேங்க, நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு உடைய பொட்டியெல்லாம் போய் பார்க்குறது கடைசி வேலாம் பண்ணுற இது இருக்குது, பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கும் அம்மா வந்து வே பண்ணி பார்க்கணுன்னாங்க, அதையும் வே பண்ணி பார்த்துடலாம். சரி ஓகே, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பொட்டி பாருங்கள் பக்காவாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அம்மாவுடைய பொட்டி வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. வாங்க நாங்கள் கேல்குலேட்டர் இது வேறு நம்ம பக்கத்துலேயே சுற்றிக்கலாம். ஓகே ஆமாம் வாங்க பண்ணலாம். ரஃப்பு தான் வா. ஸோ இந்த மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னா ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய கரண்ட் வெயிட்டை செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பொட்டியோடு சேர்ந்து நிற்போம். நின்றோன்னா அந்த வெயிட் வரும் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொட்டியுடைய வெயிட் இது பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ அம்மா போகிற எத்திஹாடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பொட்டி அலௌடு. ஸோ அதனால தான் 2 பொட்டி பேக் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு. as usual வே ஆஃப் வெயிட் செக்கிங் இதுதான். அப்படியே தூக்குறீங்க அம்மாடா, முடியுமா? பார்த்து எவ்வளோ இருக்கு 30.5. இறங்கிருங்க 230.5. சந்தோஷத்துக்கு ஏன் இவ்வளோ காரணம்னு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறதே பயங்கர வெயிட்டாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பொட்டியே வந்துட்டு 47 பவுண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுல வந்துட்டு ஓ அதுக்கா. ஸோ நீ அதனால தான் இதுல இன்னும் கம்மி 10 பவுண்டு கம்மி. இதுல 37 தான் இருக்குது. வரும் இறங்குங்க வந்துருச்சு. இதுல வந்துட்டு 47 பவுண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 50 பவுண்ட் இருக்கணும். இதுல வந்துட்டு 50 தானே இருக்கணும். அப்போ இதுல வந்து 37 தான் இருக்கு. ஓகே போய் ஒரு பொட்டியில் மட்டும் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து அம்மா சீரியல் பாக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ மேபி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதுலேருந்து அதுலேருந்து இதுலன்னு. சரி ஓகேங்க, இப்போ வந்து ஊனு விளையாடலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போய் விளையாடலாம் வாங்க. உனக்கு என்னடா கொடுத்தாங்க காமி? இவ்வளோ பொங்கல். அவ்வளோ பொங்கல் காசு இது. ஏன்னா பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 மாசம் ஆகும் போல இருக்கு. அப்பவும் பொங்கல் காசு கேட்ப போல இருக்குது. காமி என்னென்ன காயின்ஸ்டா? கீழே உட்காந்து என்ன ஸ்பெஷல் இந்த காயின்ஸ்ல? அம்மா சொல்லிட்டு ஸ்பெஷல் காயின் இருக்குறானே, என்னை தெரியல. செக் பண்ணவா? என்னன்னு தெரியலையா? செக் பண்ணா. இது ஃபர்ஸ்ட் என்னடா எங்க இருந்து வந்தது இது? நீ சாப்பிட்டுடுல. அம்மா ஆரம்பிக்கலாமா? என்னதுடா அந்த ஸ்பெஷல் காயின்? காமி இது வந்துட்டு 25 சென்ட். கையில கொடு 25 சென்ட் வந்து நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோப்பா மாம்ஸ்? 25 rupees.
$1 கால்வாசின்றது எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்லுங்க. அதான் எவ்வளோன்னு கேட்டேன். 84 divided by 4. 84 divided by 4 எவ்வளோ வருது? 20 21 21 ரூபாய். இது 21 ரூபாவாடா. இந்த ஊர்லலாம் பெருசா மதிக்கவே மாட்டானுங்க. காமிடா rupees கொடுத்தாங்க. காமிடா இந்தியன் ரூபி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு எவ்வளோடா கொடுத்துருக்காங்க? 10 ரூபா கொடுத்துருக்காங்கடா. நீ பெருசாகி இந்தியாவுக்கு போனீங்கன்னா செலவு வச்சுக்கலாம்டா. அப்புறம் இதான் rest of the coins. ஏய் இது என்னடா காயின்? என்னது? ஏய் இது இந்தியாக்கான இது காயின்டா. 2 rupeesடா. அம்மா நைஸா ஒன்னு சொல்லி விட்டாங்க டேய். ஓகே இப்போ இன்னொரு பேக் பார்க்கலாமா? இன்னொன்னு இன்னொரு பேக். பேக்கா வச்சிருக்கியாடா? பெரிய பணக்காரனா இருப்படா. ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே வந்துட்டு லூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ வந்து இது ஆக்ஷன்லலாம் விடலாம், தெரியும்ல? நான் பண்ணி பார்த்தேன். ஏன்டா என்ன பண்ண போற அப்ப எல்லா காயினையும்? இது குவார்ட்டர் எங்க போயிடுச்சு? குவார்ட்டரா அதுக்குள்ள போட்டேன். ஐயோ என்ன பண்ணுவ நீ அப்ப ஃபியூச்சர்ல? ஓடி போ. காயின்ஸ் வச்சு என்ன கால் இடிக்குது. இது வந்து நிஜமாவே ஒரு நல்ல கிஃப்ட். இது வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன் காயின். நான் வந்து இந்தியன் நினச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட நிறைய காயின்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்ரீலங்கன் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் துபாய் வச்சுருந்தாங்க. அவங்க போயிட்டு வர கண்ட்ரிலெலாம் வந்துட்டு காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய காயின்ஸ் வந்துட்டு எங்கள் தாத்தாவுடையது பழைய காயின். அது வந்துட்டு ரொம்ப வருஷமாக நாங்கள் வச்சுருந்தோம். அதை வந்துட்டு பசங்களுக்காக சேவ் பண்ணி அம்மா வந்து கொண்டு வந்துருந்தாங்க. அதுவே வந்துட்டு ஆசையாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா துபாய் காயினா, அதுதான் இது. ஆக்சுவலாக அவங்க போகும்போது மறக்காமல் பசங்களுக்கு வந்து காயின் எடுத்துகிட்டு வந்தாங்களா. இது நிஜமாவே ஒரு நல்ல கிஃப்ட்டுங்க, நல்லா தாட்ஃபுல்லான ஒரு கிஃப்ட். பசங்களுக்கும் இந்த காயின் கலெக்ட் பண்ணுற ஐடியா வரும். நாங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. கல்தான் சமுத்திரான்னு சொல்லிட்டுல அது பார்த்துட்டு இருக்கோம். சோ ஏய் எங்கடா இப்படி அன்னைக்கு எங்கடா போட்ட? போட்டியா? ஓகே அது எடுத்துட்டானா? அப்பா அம்மா அப்பா நம்மா ஐயோ பாரு அப்பா கூடாதான். ஏன் தெரியும்ல நீங்க ஃபுல்லா வந்து ஏன் பாத்துட்டு வரோம். இல்ல பார்க்க மாட்டாரு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊனோ வந்து யூஸ்வலாக நிறைய வாட்டி விளையாடுவோம். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா நாங்கள் க்ரூஸில் வந்து ஊனோ எடுத்துகிட்டு போனோம். ஆனால் எங்கே அங்கே சாப்பிட்றதுக்கே பாதி டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஊனோவே விளையாட முடியலையா. ஸோ நாங்கள் வந்து சரி அம்மா இங்கே தான் இருக்க போகிறாங்க, 2 மாதத்துலேயேவா கிளம்பிட போகிறாங்க அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து அம்மா வந்து சீக்கிரம் கிளம்புற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இது வரைக்கும் அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ சீக்கிரம் கிளம்பியே யோசிச்சதில்லை. ஸோ நாங்கள் வந்து நம்ம வீடியோவே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் வந்து ஊனோ விளையாடியே ஆகணும், பக்கெட் லிஸ்ட் எங்களுடையது. ஏன்னா எப்பவுமே நிறைய விளையாடுவோம். இந்த வாட்டி மட்டும் நம்ம ட்ரிப்பு நம்ம ஒர்க்கு அதனால வந்து விளையாடலையா, இந்த வீக்கெண்ட் விளையாடுறோம்டா அப்படின்னு சொல்லி பக்கெட் லிஸ்ட் மாதிரி வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க. சரி ஓகே ஆஸ் யூஷுவல் நான் தான் தோப்பன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த வாட்டி. புது டெக்கு ஞாபகமே இல்லடா எனக்கு. ஏய் உனக்குமா +2 அம்மா +2 இருக்கா? போட்டான்டா உனக்கு +2 இல்லையா? அட பாவிகளா இதுல கிளாப் வேற. அம்மா +2 இருக்கா? இருக்குது போட் +2 இருந்துச்சுனா போட்டு அட பாவிகளா வைக்க வேண்டியது. அம்மா ப்ரெஸ் பண்ணா பண்ணோ. இல்ல அப்படிலாம் இல்ல. அதே மாதிரிலாம் யாருக்கெல்லாம் வந்து ஊனோ வந்துட்டு ஃபேவரட் அப்படின்றத சொல்லுங்கள். எங்களுக்கு வந்துட்டு பயங்கர ஃபேவரெட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸோடையும் விளையாடலாம். இப்போ நார்மல் சீட்டு கட்டுனா கிட்ஸோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கேம்லிங் கணக்கு தானே வரும். ஸோ அதனால் கிட்ஸோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட விளையாடலாமா. ஸோ அதனால் வந்து எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட். நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் எல்லாருக்கும் இந்த இது பிடிக்குமான்னு. அதே மாதிரி இப்போ ஏதோ நியூ வெர்ஷன்லாம் சொல்கிறாங்க, டபுளான்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் பழைய ஊனோ வெர்ஷன் மட்டும்தாங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம். எப்படி அடிமா நீ வின் பண்ண? ஏன் கூட விளையாடுறது எப்போ பார்த்தா தோப்பான். அம்மா ஆல்ரெடி எப்படிடா இந்த வாட்டி? ஐயோ என்னங்கடா எல்லாரும் வின் பண்றீங்க? Stupid. Uno. Oh my god, I took 2 cards. என்னடா விளையாடுற? ஐயய்ய சரி ஓகே. Uno. நீயாமா? ஆமா Uno. அம்மா நீங்க பெரிய தப்பு. நான் மட்டும் தான் ஒன்னு வெச்சிட்டு என்னடா எல்லா அட் டைம் வின் பண்ணீங்க? அட பண்ணீங்களா? நான் மட்டும் தான் லூஸ் பண்ணிட்டேன்.
அதுல போடாது இனிமே ப்ளைனா. அவ்வளோதாங்க, செகண்ட் ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த வாட்டி குளிர்னால நாங்கள் வந்துட்டு மூவி பெருசாக போடல. மேலே நம்ம மூவி தியேட்டர் அரேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, அம்மாவுக்கு அது வந்து அங்கே போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கு கம்ஃபியாக அவங்களுக்கு தெரியல, ஐ மீன் பிடிக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேறு ஃபர்னிச்சர்ஸ்லாம் மாற்றி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபியான இதுவாக மாற்றணும். அதனால் வந்து நாங்கள் கீழே தான் மூவிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னொரு கேமை போட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், இதோட ஈவினிங் தாங்க. Kiddos. Reverse. My turn again. Yeah, all the plus 2s are my turn, man. Changing into Green. Come on, man. Oh wait, what is it now? Uno. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோதான், லஞ்செல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு காமிக்க முடியல, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தோமா, அவ்வளோதான் அப்படியே விட்டுட்டோம். ஸோ இது ஈவினிங் வந்து நல்லா இருட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நைட்டு டின்னரும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தோசை சட்னி தான், ஏற்கனவே மாவரைச்சி தோசைலாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிங் வீடியோ. இந்த குளிருக்கு அதுவுமா நல்லா போத்திக்கிட்டு யாருன்னா ஸ்னோ கேம்பிங் போகிறாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளால் ஸ்னோ கேம்பிங் போக முடியாது. ஏன்னா பார்க்கும்போது நல்லா லைக் அவங்களே நிறைய கஷ்டப்படுறாங்க, இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, இருந்தாலுமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கடா, நம்மளாம் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்மளால் பண்ண முடியாத இதெல்லாம் தான் நாங்கள் மோஸ்ட்லி வீடியோஸாக பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து நான், அனிஷ், சதீஷ் எல்லாம் வந்து நல்லா குப்பமாக இது பண்ணிட்டு உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கோங்க. Hi, Pa. மூணு சாம்பிராணி. நம்ம ஊர் Wait, hi, Pa. நீ போய் கேட்பு வைக்கணும். சாம்பிராணின்னா என்னது? அங்க பாரு. அனிதா What does it do? அப்போ சொல்றியா? நம்ம ஊர் சாம்பிராணி. அத பாரு, ஸ்மோக். Hi, Pa. Wait, hi, Pa. Hi, Pa. That's just like a fake incense. Hi, Pa. சாதா பால் தான். ஏன் சமைக்கிட்ட பார்க்க வேணுமா? ஆமா, நல்லா தானே போடுறது. இல்ல. இல்ல அதெல்லாம் பேசல் பெஸ்டோவா இருக்கும்மா. இல்லடா பேசல் பெஸ்டோவா இருக்கும்டா. அது வந்துட்டு ஏதோ பண்ண வந்துட்டு ஃப்ரை பண்ணிச்சு. ஓ, அதுக்குள்ள அது போட்ற போகுது. ஓ, அப்பா இது போய் பிரெட் பவுல், ரைட்? ஏ ஆமாடா, பிரெட் பவுலே தான்டா. சோ இது சும்மா ஓவர் பண்ணிட்டு இருக்கு இப்போ, ரைட் வா? யா சும்மா காட்சிக்கு இது போய் பண்ற சாப்பிட்டு வாட்டர் அப்படியே கிளாஸ் தூக்கி போட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு போறோம், ரைட் வா? அது நூடுல்ஸா பாஸ்தாவா? நூடுல்ஸ் தெரியல என்ன பண்ணது. strawberry diet தான். அதான் that's strawberry diet. சும்மா கவுண்ட் பண்ண கால, ரைட் வா? அப்பா பயக்கல. பிரெட் போடுற. சும்மா காமிச்சு. அதுதான் பசங்க எல்லாம் வந்துட்டு மூவி டைம்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வச்சோம். இந்த மூவி தான் வச்சோம். இது ஒரு மலையாளம் மூவி. எடுத்த உடனே வெட்டு குத்துன்னு ஆரம்பிச்சுது. அடடடா வேணாண்டா. ஏன்னா லைக் சம்டைம்ஸ் வந்து இந்த இதுதான் நம்ம இந்தியன் மூவியில் வந்து போடுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நார்மலாக PG-14 போட்டிருப்பாங்க, ஆனால் வந்து லைக் லிட்ரலி எல்லாருமே ஐ மீன் பசங்க பார்க்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமாலாம் வருமா. ஸோ அதனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து முஃபாசா தெரியும் இல்லைங்க, அது வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருந்தது. ஸோ அது வந்து சூப்பரான கிட்ஸ் மூவி, எல்லாருமே பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் வெனம் பார்த்தோம். வெனம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் வெனம் அம்மாவே நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம், சரி இது வந்து நார்மல் கிட்ஸ் மூவி தான், அம்மா பார்ப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மா நிஜமாகவே அதை வந்துட்டு நேற்று நாங்கள் பார்க்கும்போது நேற்று நைட் ஷோ மாதிரி போட்டு பார்த்தோம். அம்மா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதில் சம்டைம்ஸ் நம்ம வந்து தமிழ் மூவி, இந்த சவுத் இண்டியன் மூவி, நார்த் இண்டியன் மூவியும் தான் பார்க்கறதுக்கு என்ன பயமாக இருக்கும் அப்படின்னா லைக் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, பாப்கார்ன் போடுறதுக்கு தான் வந்தாச்சு. இது வந்து ரெடிமேட் பாப்கார்ன் கிடையாது, நானே போடுறது, ஆனால் மைக்ரோவேவில் தான் போட போகிறோம். ஸோ கார்னை எடுத்து இந்த ஜார் இதில் மைக்ரோவேவபிள் இதில் வச்சுட்டு 30 செகண்ட்ஸ், ஆனால் இதில் வந்து சட்டுன்னு தீஞ்சிரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. 30 செகண்ட்ஸ் வச்சாச்சு. ஸோ லைட்டை போட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா முஃபாசான்ட்டு அதில் மாற்றிட்டோம். அதனால தான் பார்த்தீங்கனாலே தெரியும் அடியில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஏன்னா மொத்தமாக ஆன் பண்ணால் சம்டைம்ஸ் தீஞ்சிருதுங்க. அவ்வளோதான். பட்டரை வந்து சைடில் உருக்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்னுடைய அமேசான் ஸ்டோரில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பொடி.
இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம சத்யம் தியேட்டர் பாப்கார்ன்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்களோ அந்த பொடிங்களுக்காகவே அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பாப்கார்ன். ஸோ இந்த பொடியெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் அந்த சீசனிங் கிடச்சிரும். இதெல்லாம் ஆர்கானிக் இது தான், ஸோ நல்லா ப்ராடக்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். என்னடா படம் இப்போ எப்படி இருக்கு உங்க பாப்கார்ன்? அனி உன் பாப்கார்ன் அங்க பாரு ஆரம்பிச்சிட்டான்டா வேலைய. எம்மி பார்த்து நல்லா இருக்காமா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய கடைசி வீக்கெண்ட் அம்மாவோட நம்ம இந்த சீசனுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறது. ஸோ ஹோப் அம்மா வந்து கடகடான நமக்கு ஊருக்கு போயிட்டு திருப்பி நம்மளை வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவி நிஜமாவே சூப்பராக இருந்தது. கிட்ஸோட ஜாலியாக பார்க்கலாங்க. You will keep him with the females. How could you lose to a stray?